நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்த தங்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க சட்ட நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி நீண்ட கால சிறைவாசிகள் 17 பேரை தமிழ்நாடு அரசு விடுதலை செய்தது. இதில் கோவையைச் சேர்ந்த இப்ராஹிம், ஷாகுல், ஜாக்கீர் உள்ளிட்டோர் கண்ணீருடன் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நீண்ட கால சிறைவாசத்தால் குடும்பத்தினர் பொருளாதாரம், மனரீதியாக பெரும் சிரமத்தை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டனர். தொடர்ந்து வாழ்வாதாரம் காத்திட அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு எங்களுக்கு மறுவாழ்வு மையம், சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு மையம்னு ஒன்று அமைப்பு இருக்கு. அதன் மூலமாக எங்களுக்கு தொழில் ரீதியாக சிறு தொழில் மாதிரி உதவி செஞ்சால் அது மூலம் நாங்கள் பயன்பெறுவோம், குடும்ப வாழ்வாதாரத்தில் முன்னேறும். அந்த இடத்துல நான் என்னுடைய குழந்தையோடு அங்கே நிற்கும்போது அதனுடைய வலிகள் சொல்ல முடியாத வலி. அந்த வலிக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து. இப்போ இவங்களோட நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு போகும்போது என்னுடைய கால் தரையில் நிற்கிதான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள மேலும் பல நீண்ட கால சிறைவாசிகளை விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.